இருங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத. செத்துறலாம் மாட்டேன். ஃபோனை அடித்து அடித்து சாகடிக்காத. ஃபோனை வை. என்ன ப்ரோ, ஒய்ஃப் டார்ச்சரா? லைஃபே டார்ச்சர் தான் ப்ரோ. ஒர்க் ப்ரெஷர். தினமும் காலையே சீக்கிரம் எழும்பி என் பொண்ணை ஸ்கூலுக்கு அவசரமாக கிளப்பி பஸ் ஏற்றி விட்டு ஆஃபீஸ் போகணும். ஆஃபீஸ்க்கு போய் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே உள்ள மேனேஜர், என் ஃப்ரெண்ட்ஸு, என் எதிரிங்க, இவங்க எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு என் பொண்ணு இன்றைக்கி என் பொண்ணை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூட்டு வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கா. அதான் நல்லா திட்டி விட்டு வந்துட்டேன். நம்ம யாருக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்காத போது நம்ம யாருக்காக வாழணும்? உங்களை மாதிரி தான் எனக்கும் ஒரு அழகான ஃபேமிலி. என் பொண்ணு கோவப்படும் தான் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருப்பாள். அந்த க்யூட்டான ஃபேஸை பார்க்குறதுக்காகவே நான் எவ்வளோ சீக்கிரம் ஆஃபீஸ் விட்டு வந்தாலும் அவளை லேட்டாக தான் போய் பஸ் ஸ்டாப்பில் கூப்பிட்டு வருவேன். அவளுக்கும் எவ்வளோ தான் என் மேலே கோவம் இருந்தாலும் சாப்பிட்ற வரைக்கும் தான். நான் இல்லாமல் அவள் சாப்பிடவே மாட்டாள். என் பொண்ணு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாள், பா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, அதான் நீ சின்ன சின்ன தப்பு பண்ணால் கூட உன் மேலே எனக்கு ரொம்ப கோவம் வருதுன்னு. லைஃப் எவ்வளோ தான் நமக்கு நெகட்டிவான விஷயங்களை கொடுத்தாலும் அதில் இருக்கிற கொஞ்சோல பாசிட்டிவ் வச்சு லைஃப்பை மூவ் பண்ண கற்றுக்கணும். லைஃபுங்கிற ஒரு ரியாலிட்டியில் இங்கே யாருக்குமே ஒன் மோர் சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. உங்கள் பொண்ணு நீங்கள் வந்தால் தான் சாப்பிடுவாளாம். போன பொண்ணுகிட்ட கூட அப்பா என் மேல கோவமா இருக்கியா? கோவம்லாம் இல்லைடா. அப்பா இன்னைக்கு வரும்போது உனக்கு கேக் வாங்கிட்டு வரேன். அப்பா எனக்கு கேக்லாம் வேண்டாம்ப்பா. என் ஷூ கிழிஞ்சிருக்கிறதுனால எங்கள் ஸ்கூலில் என்னைய வாட்டர் ஷூ கிண்டல் பண்ணுறாங்கப்பா. வரும்போது எனக்கு ஒரு புது ஷூ மட்டும் வாங்கிட்டு வருவியாப்பா? நம்மளை சுற்றி நெகட்டிவான விஷயங்கள் மட்டுமே நடக்கும்போது எப்படி பாசிட்டிவாக யோசிக்க முடியும்? லைஃபுங்கிற ஒரு ரியாலிட்டியில் இங்கே யாருக்குமே ஒன் மோர் சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. டேய் சைக்காட்டிஸ்ட்டு, ஒவ்வொரு பேஷண்ட்டையும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேங்கிற பேரில் கடைசியில் உனக்கு நீயே கண்ணீரஞ்சலி போஸ்ட் அடிச்சிட்டியடா. ஹலோ சொல்லுமா. ஏண்டா உனக்கு நீயே கண்ணீரஞ்சலி போஸ்ட் ஓட்டிருக்கியாமே? அடப்பாவீங்களா, அதுக்குள்ளே எவன்டா நியூஸ் லீக் பண்ணீங்க? சமாளிப்போம். அது வேற ஒன்றும் இல்லைம்மா, பேஷண்ட் ஒருத்தனை டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணலான்னு ஒரு விஷயம் பண்ணேன். அதை பசங்க தப்பாக புரிஞ்சு உன்ட்ட போட்டு விட்டாங்கம்மா. நானே உன்னை ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட்டை கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன், நீ இன்னொருத்தனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க.
அதுவும் டிஃப்ரெண்ட்டாக. ஒழுங்கா வீடு வந்து சேரு. வேற எங்கே போவ? வீட்டுக்கு தானே வரணும். என்ன என்ன என்ன? இல்லைம்மா, என் தலை விதியை சொன்னேன். சரி சரி, அந்த போஸ்டரை கிழிச்சு வேஸ்ட் ஆக்கிடாத, தேவைப்படும். நான் அதை அப்போவே கிழிச்சு தூக்கி வீசிட்டேனம்மா.